கிரானிக்கு செம்மையா ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க வடிவுக்கரசி அம்மா. ஆமா, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க வந்து அவ்வளவு டெடிகேட்டட். வந்து உண்மையிலேயே வெட்டரன் ஆர்டிஸ்ட்னா எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் அவங்க. அவங்கள மாதிரி எல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. அதாவது அந்த மேக்கப் போடுறதுக்கு நியர்லி 4 hours ஆகும். மோல்டு எடுக்கல. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் அந்த பட்ஜெட்டுக்காக, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் அம்மா வந்து புதுசு, அவங்க விஜயா மேரி சொல்லி அவங்க புதுசு. அவங்க கேமராலாம் வாடகைக்கு விடுறவங்க. இந்த வடிவுக்கரசி மேடத்துக்கு வந்து அந்த மோல்டு பண்ணியாச்சுன்னா வந்து டக்குன்னு மாட்டிட்டு அப்படியே நடிச்சிடலாம். அது பண்ணல. டெய்லி 4 hours வந்து அந்த மேக்கப் மேன், அருமையான மேக்கப் மேன் மேக்கப் போடுவா. 4 hours உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. பெரிய விஷயம். அது கரெக்டா மேக்கப் முடியும் பொழுது லஞ்ச் பிரேக் வரும். லஞ்ச் சாப்பிட முடியாது அவங்களால. ஜூஸ் தான், அந்த ஸ்ட்ரா வச்சு ஜூஸ் தான். கொஞ்சம் இப்படி திரும்பினாலும் இந்த இடம் மடங்கிரும். ஸோ அப்போ அதை சரி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு அதுக்கப்புறமேல அதை உரிக்கிறது எல்லாமே பார்த்து, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் ஸ்கின்னில் எல்லாம் புண்ணு வந்துருச்சு. அப்புறம் ஒரு 5 days ரெஸ்ட் கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நடிச்சாங்க. பட் அந்த சிரமத்துக்கு வந்து ஒரு நல்ல பலன். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு மெயினா இருக்காங்க. கண்டிப்பா கிரானியே அவங்க தான். அவங்கள சுத்தி தான் கதை. அவங்க தான் அந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். சூப்பர்.